participating in a prayer meeting, சுப வழிபாட்டில் பங்கேற்பது என்பதை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். சுப வழிபாட்டில் பங்கேற்பது. How should you prepare yourself to participate in a prayer meeting? உங்களுடைய சுப வழிபாட்டில் நீங்கள் பங்கு பெற வரும்பொழுது எவ்வாறு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். So give importance to the prayer meeting in your faith life. This is the first thing you should know. உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே இது போன்ற சுப கூட்டங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். Why? ஏன்? Because the Christian life is a life lived in the power of the Holy Spirit. என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சும்மா கோயிலுக்கு போய் வாரதல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கையாகும். The Christian life is about living in Christ. கிறிஸ்தவ வாழ்வு என்பது கிறிஸ்துவ எங்களுக்கு தெரியும் அப்படி சொல்றதல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதாகும். With Christ, கிறிஸ்துவோடு வாழ்வதாகும். Live for Christ, கிறிஸ்துவுக்காக வாழ்வதாகும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. So prayer meeting help you to live in the power of the Holy Spirit. ஆகவே சுப வழிபாடு பாருங்கள், நாங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள்ளே வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கின்றது. And also live in Christ, live with Christ, live for Christ. அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு, கிறிஸ்துவோடு வாழ்வதற்கு, கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு நமக்கு சுப வழிபாடு உதவி செய்கிறது. So you are not coming to a movie theater to watch a film. நாம் யார் இந்த சுப வழிபாட்டுக்கு ஒரு திரைப்படம் பார்க்கிறதுக்கு யாரும் இங்கே வர்றதில்லை. You are not coming to a shopping center to shop. ஏதோ கடையில் போய் சாமான் வென்ற போல ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு நாம் யாரும் இங்கே வருவதில்லை. You are not coming to a grocery store or an entertainment place. நாங்கள் மரக்கறி பண்ணுறதுக்கோ அல்லது சும்மா நேரத்தை கழிப்பதற்கு ஒரு களியாட்டமாக அல்லது ஒரு ஒரு மகிழ்ச்சியாக ஒரு நேரத்தை கழிக்கிறதுக்கு நாம் யாரும் இங்கே வருகிறதல்ல. அதெல்லாம் ஜெப கூட்டம். You are coming to the holy place to worship the holy God. நாங்கள் தூய்மையான இடத்துக்கு, பரிசுத்தமான கடவுளை ஆராதிப்பதற்காக நாங்கள் வருகிறோம் என்ற இடத்துக்கு. So you are coming to the God who forgive your sin and make you a child of God. நாங்கள் வருகிற இடம் எப்படிப்பட்டது என்றால், கடவுள் எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி எங்களை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றுகிற இடத்துக்கு நாம் வருகின்றோம். You are coming to the God who give you a new heart and a new life. எங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை, புதிய வாழ்வை கொடுக்கிற இடத்துக்கு நாம் எல்லோரும் பங்கு பெறுவதற்காக வருகிறோம். So you have to prepare yourself both outwardly and inwardly. ஆகவே நாங்கள் ஒரு சுப வழிபாட்டிலே பங்கு பெற வரும்பொழுது எங்களை வெளிப்புறமாகவும் உள்புறமாகவும் தயார்படுத்தி கொண்டு நாம் வருவதற்கு அழைக்கப்படுகின்றோம். If you are going for a body checkup, you have to prepare yourself the day before. நீங்கள் உங்களுடைய உடல் பரிசோதனைக்காக போவீர்களாக இருந்தால் முதல் நாளே நீங்கள் அதற்காக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறீர்கள். You may need to stop eating and stop drinking coffee. முதல் நாளே நீங்கள் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டியதாக இருக்கிறது. கோப்பி அல்லது தேநீர் குடிக்கிறதை நிறுத்த வேண்டியதாக இருக்கிறது. எதற்கு? பாடி செக்கப்புக்கு போகும் பொழுது. You may need to follow the medical instruction carefully. அதில் என்னதெல்லாம் உங்களுக்கு கடைபிடிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கோ அதை மிக மிக கவனமாக நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். If you don't prepare properly, your medical test might not give actual result or may even fail. நீங்கள் உங்களை சரியாக ஆயத்தப்படுத்தாமல் உங்கள் உடல் பரிசோதனைக்கு போவீர்களாக இருந்தால் உங்கள் உடல் பரிசோதனையிலே சரியான பதிலை அல்லது ரிசல்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. சில நேரம் உங்கள் உடல் பரிசோதனை பிழையாக மாறிவிடும். அது ஃபெயில், அதாவது அது தகுதியற்றதாக போய்விடலாம். In the same way, participating in a prayer meeting also requires preparation. அதுபோல சுப வழிபாட்டில் பங்கு பெறுவது கூட நாம் எங்களை தயார்படுத்தும்படி அழைக்கிறது. If you are not spiritually prepared, you may go home
empty. நீங்கள் இந்த சோப வழிபாட்டுக்கு வரும் பொழுது உங்களை சரியாக ஆயத்தப்படுத்தாமல் நீங்கள் வந்து இதிலே பங்கு பெறுவீர்களாக இருந்தால், நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது சில நேரம் ஒரு இமோஷனலாக அல்லது ஒரு ஃபீலிங்காக இன்றைக்கு நல்லா இருந்தது, பாட்டு நல்லா இருந்தது, இசை நல்லா இருந்தது, செய்தி நல்லா இருந்தது, நல்ல ஃபீலிங்காக இருந்தது, அவ்வளவுதான் இருக்கும். ஆனால் உங்களுடைய உள்ளம் வெறுமையாகவே போகும். நீங்கள் பிரச்சனையோடையே போவீர்கள். நீங்கள் விடுதலையோடு போக முடியாது, வெற்றியோடு போக முடியாது. ஏனென்றால் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இந்த வழிபாட்டுக்கு வரவில்லை. You may go home without receiving any blessing or anointing. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறாமலே வீட்டுக்கு போய் விடுவீர்கள். Anointing is a very important. இதிலே பங்கு பெறும் பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாம் நிரம்புவது. That's why it is very important to prepare yourself before attending a prayer meeting. அதனால தான் ஒரு சோப வழிபாட்டிலே பங்கு பெறுவதற்கு முன்பே நாங்கள் எங்களை சரியான முறையிலே தயார்படுத்த வேண்டியது மிக அவசியம். பங்கு பெறுகிற நீங்களே எவ்வளவு தயார்படுத்த வேண்டும். அப்படினால் நாங்கள் போதிக்கிறவர்கள், வழிபாடு நடத்துகிறவர்கள் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். சும்மா இதில் வந்து நிற்க முடியாது. திருப்பவும் சொல்லுகிறேன், இதிலே வந்து நின்று சோப வழிபாட்டிலே ஆயத்தம் இல்லாமல் பங்கு பெற்று எத்தனையோ பேர் விழுந்து விட்டார்கள், விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்கள் யாரும் ப்ரிப்பேர் பண்ணாமல் இதிலே வந்து நிற்க முடியாது. இது தூய்மையான கடவுள் பிரசன்னமாய் வருகிற இடம். இது கடவுளை மக்களுக்கு சொல்லுகிற இடம். தூய்மையான கடவுளை மக்களுக்கு எடுத்து காட்டுகிற இடம். கடவுள் அங்கிருந்து சொல்லுவதை மக்களுக்கு சொல்லுகிற இடம். இந்த இடத்திலே சரியான ஆயத்தத்தோடு நாம் வர தவறுவோமாக இருந்தால் அது நமக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வரும். So many enter the house of God carelessly. அதனால் நிறைய மக்கள் சபை வழிபாட்டிலே நுழையும் பொழுது கவன ஈனமாகவே வருகிறார்கள். கவன ஈனமாகவே வந்து பணி செய்கிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள். Ecclesiastic chapter 5 verse 1. Guard your steps when you go to the house of God. So listen carefully. Guard your steps when you go to the house of God. To draw near to listen is better than to offer the sacrifice of fools. For they do not know that they are doing evil. சபை உரையாளர் 5ஆம் அதிகாரத்திலே 1வது இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள். கடவுளின் கோயிலுக்கு செல்லும் போது விழிப்புடன் இரு. மதிகேடரை போல பலி செலுத்துவதை விட உள்ளே சென்று கேட்டறிவதே மேல். ஏனெனில் அவர்கள் தாங்கள் செய்த தீவினைகளை உணர்வதில்லை. மதிகேடரை போல ஒருபோதும் கடவுளை ஆராதனை செய்ய வரக்கூடாதாம். என்றால் அவர்கள் தாங்கள் செய்கிற அனைத்து தீமைகளையும் அறியாமலேயே வந்து அந்த தூய்மையான கடவுளை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்களாம். ஆகவே வழிபாட்டுக்கு வரும் பொழுது நாங்கள் எங்களை சரியான முறையில் ஆயத்தப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்று திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. And also this verse warns us to come to God's house with reverence and also not carelessness. இந்த இறைவார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நாங்கள் உயிரோடு இருக்கும் கடவுளை வழிபட வரும் பொழுது அந்த இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய தூய்மையான மரியாதையை கொடுக்கக்கூடியவர்களாக இறை வழிபாட்டுக்கு வர வேண்டுமா? சரியா? சும்மா யார் ஒரு இடத்துல போவது போல வரக்கூடாது. அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கக்கூடிய நிலையிலே வெளியிலும் உள்ளிலும் நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியம். 1 Corinthians chapter 11. 1 Corinthians chapter 11 verse 28 to 29. Let a person examine himself, then and so eat of the bread and drink of the cup. For anyone who eats and drinks without discerning the body eats and drinks judgment on himself. கவனியுங்கள், 1 கொரிந்தியர் 11:28 29 வரைக்கும். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். சரியோ? நற்கரணை எடுக்கும் பொழுது தன்னைத்தான் சோதித்து அறிந்து அதிலே பங்கு பெற வேண்டும். ஏனெனில்
ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்ளுகிறார். அவர் ஆசீர்வாதத்தை வருவித்துக் கொள்ளுகிறது இல்லையாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தாமல் நற்கருணையிலே பங்கு பெறுவோமாக இருந்தால், நற்கருணையிலே அங்கு ஆண்டவர் நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கிறார் என்று நாங்கள் ஆலயத்திலே நம்புகிறோம். இந்த சுப வழிபாட்டிலே நானும் நீங்களும் ஒன்று கூடும் பொழுது இங்கு பிரசன்னமாய் வருகிறார் என்பதை இறைவன் எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே அங்கு நற்கருணை எடுக்கும் பொழுதும் இங்கே இறைவனை வழிபட வரும் பொழுதும் எங்களை நாங்கள் சரியாக ஆய்ந்து அறிந்து உண்மையுள்ள ஆண்டவரை, எங்களுக்காக உயிர் நீத்த கடவுளை, எங்களை வாழ வைக்க எங்களை மீட்க வந்த இறைவனையே நான் ஆராதனை செய்கிறேன் என்ற உணர்வில்லாமல் ஒருவர் அதிலே பங்கு பெறுவார் என்றால் அவர் தண்டனை தீர்ப்பை தன்மேல் கொண்டு வருகிறாராம். ஆசீர்வாதத்தை அவர் கொண்டு வருகிறதல்ல, தண்டனை தீர்ப்பை கொண்டு வருகிறார். அதனாலே நாங்கள் இவைகளை மிக மிக கவனமாக பார்க்க வேண்டும். அதுக்கு பின்பு படித்து வந்தால் அதனால தான் உங்களில் அநேக மக்கள் மெலிந்து போய் நோயாளிகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு தூய பவுல் எழுதுவார். என்றால் கோயிலுக்கு வருகிற மக்கள் பரிசுத்தாவின் வல்லமிலே நிறைந்து ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க வேண்டும். அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தாமல் அதிலே பங்கு பெறுவதனாலே அவர்கள் பாவிக்கு மேலே பாவத்தை செய்து கொண்டு உலக தோற்றத்தை போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய மக்கள், நிறைய குடும்பங்களிலே கடவுளுடைய அருள் இல்லை, கடவுள் கொடுக்கிற அபிஷேகம் இல்லை. நிறைய குடும்பங்களிலே கணவன் மனைவி மத்தியிலே, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலே அந்த விசுவாச உறவு இல்லை. ஏன்? திருமறை சொல்லுகிறது, உங்களை நீங்கள் சரியாக தயார்படுத்தாமல் கடவுளை வழிபட ஆரம்பிப்பீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு தண்டனை தீர்ப்பை கொண்டு வரும். Even in worship, self-examination is important to avoid careless participation. ஒவ்வொரு முறையும் வழிபாட்டில் நாம் பங்கு பெறும் பொழுது எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க தவறுவோமாக இருந்தால் கவன ஈனமாக வழிபாட்டில் நாம் பங்கு பெற ஆரம்பித்து விடுவோம். Especially you have to do self-examination before you do God's work. கடவுளுடைய ஊழியத்தை நீங்கள் செய்வதற்கு முன்பு கட்டாயமாக ஒவ்வொருவரும் தன்னைத்தான் ஆராய்ந்து என் பாவங்கள் எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. அது எந்த ஊழியமாக இருக்கலாம், வெறும் இதிலே வந்து போதிப்பதும் பாட்டு பாடுவதும் மட்டுமல்ல. கடவுளுக்கண்டு நீங்கள் என்ன செய்வதாக இருந்தாலும் கடவுள் அல்லவா அந்த பணியை நமக்கு கொடுத்திருக்கிறார், வேறு யாரும் தரவில்லை. இந்த பணியை என்னுடைய அம்மா எனக்கு கொடுக்கவில்லை, என்னுடைய பிஷப் தரவில்லை, என்னுடைய பாரிஸ் பிரிஸ்ட் தரவில்லை, சரியோ, இந்த பிரைம் மினிஸ்டர் தரவில்லை, இறைவன் தந்தார். அந்த இறைவன் கொடுத்த பணியை நான் செய்வதற்கு என்னை நான் ஆராய்ந்து பார்க்காமல், என்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தாமல் இந்த ஒரு சிறிய பொருளை கூட நான் தூக்கி வைப்பேனாக இருந்தால் கடவுள் அதை கவனிப்பார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கலாம், ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரமும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படும். ஒரு இறை வழிபாட்டில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதிலே தூய்மை கடைபிடிக்கப்பட வேண்டும். உள்ளத்திலே பாவ மன்னிப்பு உணர்வு ஜெபம் கட்டாயமாக இருக்க வேண்டும். இங்கே வந்து ஒரு பணியை செய்ய போகிறீர்கள், ஆண்டவரே என் சொல்லினால், என் செயலினால், என் சிந்தனையினால், என் கடமையினால் நான் செய்த எல்லா பாவங்களை நீர் மன்னித்தருளும், என்னை மன்னித்தருளும். அந்த உணர்வோடு நாம் பணி செய்யும் பொழுது மட்டும்தான் கடவுளுடைய அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும், கடவுளுடைய பணியிலே நாம் நிலைத்திருக்க முடியும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நம்மால் வளர முடியும். So your carelessness may bring judgment instead of blessing. ஆனால் உங்களுடைய கவன ஈனம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக உங்களுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வந்து விடலாம். Personal prayer before coming to the prayer meeting. சபை கூட்டத்துக்கு வருவதற்கு முன் தனிப்பட்ட சபம். You have to be careful with this one, and also you have to prepare, you have to pray for this today if you don't do this. சபை வழிபாட்டுக்கும் வருவதற்கு முதலே நீங்கள் அறையிலிருந்து தனி ஜெபம் செய்யாமல் ஒருபோதும் வரக்கூடாது. சரியோ? வியாழக்கிழமை should be your prayer day the whole night. உங்களுக்காக, ஜெபக்குழுவுக்காக, ஊழியத்துக்காக, எல்லாத்துக்காகவும். சோமே செய்யாமல் இங்கே வந்து பாடுறது, ஜெபிக்கிறது, பணி செய்கிறது, நோ, that's very danger.
சில காலம் நீங்கள் செய்வது போல இருக்கும். ஆனால் உள்ளுக்கு எங்கள் ஊரில் என்ன சொல்கிறது, அந்த கரையான் பொத்து அப்படி சொல்லுவார்கள். வெளியில் பார்த்தா பொத்து மாதிரி தான் இருந்தது, ஆனால் உள்ளுக்கு ஒன்றும் இல்லை. கையை வச்ச உடனே அப்படியே உடைஞ்சிடும். அதுபோல் நம்மை நாம் சுபத்திலே ஜெபம் ஆயத்தப்படுத்தாமல் இதிலெல்லாம் வந்து செய்வோமாக இருந்தால், அல்லது எங்கேயோ ஒரு பணி செய்வோமாக இருந்தால், சின்ன பிரச்சனை சாத்தான் கொண்டு வந்தால் போதும், அப்படியே உடைஞ்சு அப்படியே ஒன்றுமில்லாமல் நாம் போயிடுவோம். அது வரைக்கும் கடவுளை நன்றாக பாடவும் நன்றாக சொல்லவும் சாத்தான் விடுவான். அவர்தான் நல்லவர், அவர் இதை செய்தார், அவர் என் குடும்பத்தில் இதை செய்தார், என் வருமானத்தில் அதை செய்தார், அப்படி செய்தார், இப்படி செய்தார், எல்லாம் பொறுமையாக பார்த்து கொண்டு வந்துட்டு சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் போதும் அப்படியே உடைஞ்சு நாம் போயிடுவோம். ஏன் என்றால் நாம் ஜெபிக்காமலேயே கடவுள் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஜெப வல்லமை இல்லாமலேயே அந்த கடவுளுடைய வேலையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். If you rush into a prayer meeting without praying, your heart remain closed and your mind distract. நீங்கள் சரியாக வீட்டில் இருந்து செபிக்காமல் இதிலே வந்து நீங்கள் இறை வழிபாட்டிலே பங்கு பெற ஆரம்பிப்பீர்களாக இருந்தால், உங்களுடைய உள்ளம் பார்த்தீர்கள் என்றால் நிறைய நேரம் மூடியே இருக்கும். சரியோ, கடவுளுடைய பிரசன்னத்தை உங்களால் உணரவே முடியாது. பாட்டு நல்லா இருக்கும், செய்தி கூட நல்லா இருக்கும், ஆனால் அவங்க உள்ள அப்படியே மூடி போயிருக்கும். நெத்திர வரும், பஞ்சியாக இருக்கும், வேறு வேறு சிந்தனைகள்லாம் போய் கொண்டிருக்கும். சரி, உங்களோட கவலை, உங்களோட கஷ்டம் இதெல்லாமே உங்களே போட்டு நசுக்கி கொண்டிருக்கும். உங்களோட உள்ளம் திறப்படாது. அண்ட் ஆல்சோ உங்களுடைய எண்ணம் இருக்கிறதல்லவா, உங்களுடைய மனது நிறைய விதங்களிலே தாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். கோயிலுக்குள்ள தான் இருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய உள்ளம், உங்களுடைய எண்ணம் கடவுளை அனுபவிக்காது, கடவுள் தார வெளிப்பாடெல்லாம் பெற்றுக்கொள்ளாது. So you risk coming before God with a spirit of routine, not reverence. நீங்கள் அதுக்கு பின் பார்த்துக்கொண்டால் கடமைக்காக வருவது போல கட்டாயமாக கண்டே போகணும். பூவாட்டி ஒரு மாதிரி இருக்குது, இந்த சண்டே மாதம் சொல்கிற மாதிரி இங்கேயும் சொல்லிடுவோம். தெரியும், அப்படியே கட்டாயமாக போகிறது போல ஒரு ருட்டீனாக வந்துடுமே தவிர, அந்த தூய்மையான கடவுளை நான் வழிபட போகின்றேன் அந்த உணர்வே நமக்கு இல்லாமல் போயிடும். என்றால் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமானவர், வல்லமை உள்ளவர், அவரால் முடியாத ஒன்றுமில்லை. ஒவ்வொரு முறை நாம் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது, என்னை உண்டாக்கிய கடவுளிடத்திலே வருகிறேன், நான் இங்கே வந்து அந்த இறைவனை வழிபட்டு விட்டு போகும் பொழுது எனக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ அந்த தேவையெல்லாம் இறைவன் எனக்கு தந்து தான் அனுப்புகிறார், என்னை ஆசீர்வதித்து தான் அனுப்புகிறார். ஒவ்வொரு முறையும் அந்த இடவினிடத்திலே வரும் பொழுது நான் ஒரு பாவியாக அல்லது தவறு செய்தவனாக வேதனையோடு துன்பத்தோடு வரும் பொழுது என் ஆண்டவர் என்னை அப்படியே இந்த இடத்துல விட்டு விடுகிறதல்ல, என்னை அவர் கழுவுகிறார், என் வேதனை துன்பத்தில் என்னை விடுவிக்கிறார். அந்த ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது நான் சரியாக வர வேண்டும் என்பதை திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. You have to pray before coming to a prayer meeting. Lord, I am coming to worship you. Cleanse my heart. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த இறை வழிபாட்டுக்கு வருவதற்கு முன்பு, அது வீட்டில் இறங்கும் முன்பும் சரி, அதுக்கு முதல் நாளும் சரி, ஆண்டவரே பரிசுத்தமான உண்மை வழிபடுவதற்காக நான் போகிறேன், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தருளும், என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவியருளும். உங்கள் எத்தனை பேர் ஜெபம் பண்ணிவிட்டு இறங்குறீர்களோ எனக்கு தெரியாது. சரியோ, நீங்கள் இறங்க முன்பதாக கட்டாயமாக நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், before you leave your house, pray. And also ask God, speak to me today, God. நான் உம்மிடத்திலே வருகிறேன், என்னோடு நீர் கட்டாயமாக பேச வேண்டும், என்னை வெறுமையாக அனுப்பி விடாதேயும். Open my ear to hear your voice. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்கும்படி என் காதுகளை திறந்து விடும். Without it you meet only people, not God. இந்த செபம் இல்லாமல், இந்த ஆயத்தம் இல்லாமல் நீங்கள் வருவீர்களாக இருந்தால், இந்த செப வழிபாட்டில் நீங்கள் யாரை சந்திப்பீர்கள் என்றால் மக்களை மட்டும்தான் நீங்கள் சந்திப்பீர்கள், கடவுளை சந்திக்க மாட்டீர்கள். மக்களை மட்டும். சில நேரத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், காலப்போக்கில் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். Open my ear to hear your voice, God. கடவுளே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்பதற்கு என் காதுகளை திறந்துவிடும், அல்லது நம்முடைய உள்ளத்தை திறந்துவிடும்.
இன்றைக்கு இறை வழிபாடு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், ஆலயத்திலே கூன் விழுந்த பெண்ணை இயேசு குணமாக்கினார், சூம்பிய கையுள்ளவரை இயேசு குணமாக்கினார். இது நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு வரவில்லை. இந்த இடத்திலே வழிபாடு செய்யும் பொழுதே ஆண்டவர் என் கண் முன்னே காட்டினார். நான் இந்த ஆலயத்திலே அதை செய்ய விரும்புகிறேன். இதற்கு நாம் ஆயத்தம் இல்லாமல் வந்தால் அந்த பிளஸிங் நமக்கு கிடைக்காது. நோ, அந்த பிளஸிங் இல்லாமலே போயிடுவோம். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தேன், அந்த சூம்பிய கையுள்ளவன் இயேசுவை நோக்கி கை நீட்டியது போல நாம் எங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்காமல் போனால் எங்களுக்கு சுகம் கிடைக்காது. நாம் எங்களை ஆயத்தப்படுத்தாமல் வந்தால் ஒரு போதும் நாம் எங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம். நோ நோ, கடைசி வந்தாலும் நம்ம ஒப்பு கொடுக்க முடியாது. அது சும்மா காதில் கேட்குற நல்ல ஒரு சத்தமாக இருக்குமே தவிர நம்முடைய கண்களிலே கண்ணீர் வராத அன்பானவர்களே, நம்முடைய உள்ளம் உடையாது. நோ. The other one, self-examination. சுய பரிசோதனை. If you keep in your heart bitterness, anger or secret sin, your worship will be empty. நீங்கள் இறை வழிபாட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் யாருடையாவது கோபமாக இருந்தால், வைராக்கியத்தோடு இருந்தால், மறைவான பாவங்கள் இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் வழிபாட்டிலே வெறுமையாகவே இருப்பீர்கள், வெறுமையாகவே போய்விடுவீர்கள். என்றால் பாவம் இருக்கும் இடத்திலே கடவுளுடைய பிரசன்னம் வந்து தங்க முடியாது. அதனாலே எங்களை நாம் சுய பரிசோதனை செய்வது மிக மிக அவசியமான ஒன்று. Your prayers, songs and offerings are like noise to God's ears. உங்களுடைய பாடல், உங்களுடைய செபங்கள், உங்களுடைய காணிக்கை எல்லாம் கடவுளுடைய காதுக்கு வரும் ஒரு சத்தமாக இருக்குமே தவிர செபமாக கேட்காது. சத்தத்துக்கும் செபத்துக்கும் தெரியும் தானே வித்தியாசம்? சரியோ, சத்தமாக இருந்தால் எங்களுக்கு அது எரிச்சலாக இருக்கும். ஆனால் அதுவே இனிமையான வார்த்தைகளாக இருந்தால் அது கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். யார் ஒருவர் தன்னை சரியான முறையிலே ஆயத்தப்படுத்தாமல் இறை வழிபாட்டிலே வந்து இறைவனை பாடி துதித்து செபித்து கொண்டிருக்கிறார்களோ, காணிக்கை கொடுக்கிறார்களோ, அவர்களுடைய செபம், காணிக்கை, அவர்களுடைய மன்றாட்டு எல்லாமே வெறும் சத்தமாக இருக்குமே தவிர கடவுளுக்கு அது கடவுளிடத்திலே போய் கேட்க முடியாது. It won't please God. அது கடவுளை இரக்கம் கொள்ளும்படி வைக்காது. ஏன் என்றால் நாங்கள் பாவத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோமே, வைராக்கியத்தோடு இருக்கிறோம், பொல்லாதவர்களாக இருக்கின்றோம், மன்னிக்க தயாராக இல்லை, நான் சொல்லுவதான் சரி என்று பிடித்துக் கொண்டு நிற்கின்றோம். எப்படி கடவுள் நம்மோடு இணங்க செயல்பட முடியும்? எப்படி கடவுள் நம்மோடு வீட்டுக்கு வர முடியும்? And also expectation, எதிர்பார்ப்பு. If you come without expectation God to move, you will leave empty. அதாவது ஆண்டவரே, நான் இன்றைக்கு இந்த இறை வழிபாட்டுக்கு வருகிறேன், என் வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை, இன்றைக்கு நீர் தாரும், என்னை நீர் இன்றைக்கு தொட வேண்டும், என்னை குணமாக்க வேண்டும், என்னை அபிஷேகம் பண்ண வேண்டும், எனக்கு வேண்டிய விடுதலை எனக்கு இன்றைக்கு வேண்டும் ஆண்டவரே, அதை நீர் உம்முடைய வார்த்தை வழியாக பேசும், அல்லது சபை நேரத்தில் என்னை தொடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், ஒரு ஆயத்தம் இல்லாமல் சும்மா அப்படியே கையாட்டி கொண்டு வந்தோமாக இருந்தால் வழிபாட்டுக்கு, வழிபாடு முடிந்து போகும் பொழுதும் கையாட்டி கொண்டு தான் போகும், ஒன்றும் கொண்டு போக முடியாது. என்றால் நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலேயே ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறோம். அதனால எதிர்பார்ப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதிலே முக்கியமான எதிர்பார்ப்பு கடவுளுடைய பிரசன்னம் என்மேல் வர வேண்டும், கடவுளுடைய வல்லமை என்மேல் வர வேண்டும். அதுதான் முக்கியம். இப்போ இதில் போதிக்கிற நான் அந்த அபிஷேகத்துக்காகவே காத்திருந்து 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 ஜெபிக்கிறேன். ஏன்? என்னுடைய வார்த்தை உங்களுக்கு வெறும் வார்த்தை. நான் எப்பொழுது அபிஷேகத்தோடு உங்களோடு பேசுகிறேனோ அதுதான் உங்களை குணமாக்கும். அந்த வார்த்தை ஒன்றுதான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். இல்லை என்றால் உங்கள் அவ்வளவு பேருடைய நேரத்தையும் நான் கொலை செய்கிறேன், உங்கள் அவ்வளவு பேருடைய அந்த நேரத்தை நான் திருடி விடுகிறேன். கட்டாயமாக நான் இறைவனுக்கு கணக்கு கொடுப்பேன். இல்லை என்றால் நான் இந்த போதிக்கிற பணிக்கு வரக்கூடாது. உங்களுடைய நேரத்தை திருடுவதல்ல போதிக்கிற பணி. நீங்கள் வாழ்வதற்கு கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதை சொல்ல வேண்டியது போதிக்கிற பணி. Physical and mental preparation, உடல் மற்றும் மன ரீதியான தயாரிப்பு. வழிபாட்டில் பங்கு பெறுவதற்கு இவ்வளவு விஷயம் இருக்குதான்னு கேட்டால் இவ்வளவு விஷயம் இருக்குது.
Coming to prayer meeting in a hurry is a sign of disrespect to God. That's the important thing. Coming to the prayer meeting in a hurry is a sign of disrespect to God. கூட்டத்துக்கு அவசரப்பட்டு ஓடி வருகிறோம் அல்லவா, அது கடவுளை அவமதிப்பது போன்ற ஒன்றாகும். சரியோ? வேலை முடிந்து அவசரமாக வருகிறோம், அது வேற விடயம். ஆனால் நம்மை சரியான முறையில் ஆயத்தம் இல்லாமல் எல்லாத்தையும் சும்மா கண்ட நேரம் எல்லாம் அங்கே திரிஞ்சு இங்கே திரிஞ்சு அங்கே கதைச்சு அதை பார்த்து இதை பார்த்து அங்கே போயிட்டு இங்கே எல்லாம் போயிட்டு அப்படியே நான் ஓடி வந்துடக்கூடாது பணி செய்கிறதுக்கும் வழிபாட்டுக்கும். நோ, அதை வேறொரு நாள் செய்யலாம்னால் நீங்கள் வேற நாள் தான் செய்ய வேண்டும். அப்படி நாமெல்லாம் செய்யாமல் அப்படியே வந்து இறை வழிபாட்டில் வந்து விட்டோம் என்றால் அந்த வல்லமையுள்ள இறைவனை, பரிசுத்தமான கடவுளை நாங்கள் அவமதிக்கிறோம் என்ற அர்த்தமாகும். கடவுள் யார்? அப்படி என்னிடத்துல ஒரு சிறுவன் கேட்டார், கடவுள் யார்? நாமே அப்படி நினைக்கிறதிலே உணர்வதில்லை. நான் அந்த மகனுக்கு அவனுக்கு சொன்னேன், கடவுள் யார் என்றால் இதில் பார்க்குறா அல்லவா, அது மரம் செடியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் உண்டாக்கியவர் தான் அந்த கடவுள். உன்னையே உண்டாக்கியவர் தான் கடவுள், என்னையே உண்டாக்கியவர் தான் கடவுள். எங்கள் கண்களால் பார்ப்பதெல்லாம் ஒரு கொஞ்சம் தான். இந்த உலகமே எங்களால் முழுக்க பார்க்க முடியாது, இந்த உலகம் ஒரு அளவு. ஆனால் இந்த உலகத்தை விட இவ்வளோ பெரிய 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 படைப்புகள் எல்லாம் விண்ணுலகில் இருக்கிறது. சூரியனே இந்த உலகத்தை விட எத்தனையோ மடங்கு பெருசு. சரியோ? இதெல்லாம் உண்டாக்கியவர் தான் கடவுள். அவர் சின்ன பூச்சி அல்ல, அவர் இதெல்லாம் உண்டாக்கிய கடவுள். ஆனால் இதெல்லாம் உண்டாக்கிய கடவுள் எப்படி தன்னை எங்களுக்கு வெளிப்படுத்தினார் தெரியுமா? இவ்வளவு பெரிய கடவுள் எங்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக ஒரு கன்னியின் கருவிலே ஒரு சாதாரண நம்மை போல ஒரு மனிதனாக வந்தார். அதுதான் எங்களுக்கு அவர் காட்டிய இரக்கம். அவர் தன்னுடைய இடத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருக்காமல் எங்கள் மேல் கொண்ட அன்பினால் தன்னை அவர் தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அந்த கடவுளை நாம் வழிபட வரும் பொழுது அன்பானவர்களே, அவ்வளவு பெரிய இறைவன் எங்களை சந்திப்பதற்காக இங்கே வருகிறார் அவருடைய பிரசன்னமாக. அந்த இறைவனை நாம் சந்திக்க வரும் பொழுது எங்களை நாம் தயார்படுத்தாமல் வந்தால் அதை நாம் அவமதிக்கிறோம் என்று அர்த்தமாகும். A tired or troubled mind cannot focus on his words. நீங்கள் மிக களைப்பாக இருந்தால், உங்களுடைய மனமெல்லாம் குழம்பிக் கொண்டிருந்தால் கடவுளுடைய வார்த்தையில் என்ன செய்ய முடியாது? கவனம் செலுத்த முடியாது. அப்படியே தூக்கமாகவே வந்து கொண்டிருக்கும். கை நோகும், கால் நோகும், நாரி நோகும். சரி, உங்களால் எழுந்து நின்று வர்ஷிப் பண்ண முடியாது, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனாலே முதலே அதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம், எங்களை ஆயத்தப்படுத்த அழைக்கப்படுகின்றோம், கடவுளுடைய வல்லமையை கேட்க அழைக்கப்படுகின்றோம். So tiredness எங்களை கடவுளோடு ஒன்றிக்க விடாது. ஸோ அதனாலே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை சரிப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். You should arrive early. சரியோ? எவ்வளவு உங்களால் வேலையாக வர முடியுமோ அவ்வளவு வேலையாக வர நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். என்ற வழிபாட்டிலே நீங்கள் வந்த உடனே நீங்கள் ஆண்டவரோடு ஒன்றிக்க முடியாது. சரியோ? நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி ஜெபித்து மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும். எனக்கு தெரியும், சிலர் வேலையால் வருகிறீர்கள், அப்போ மிச்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுதே, காரில் வந்து கொண்டிருக்கும் பொழுதே யூ ஸ்டார்ட் டு ப்ரே. அப்பயே ஜெபம் பண்ணி உள்ளே நுழைந்தால் மட்டும்தான் உங்களால் ஒன்றிக்க முடியும். இல்லைன்னா உங்களால் ஒன்றிக்க முடியாது. சாத்தான் கடைசி வந்தாலும் உங்களை விட மாட்டான் ஒன்றிக்கிறதுக்கு. And silence your phone before entering the church. ஓகே? கோயிலுக்குள்ளே வருவதற்கு முதலாகவே உங்களுடைய ஃபோன் சைலன்ஸ் ஆயிரணும், நிப்பாட்டப்பட வேண்டும். இந்த கோயிலுக்கு நாம் கடவுளை ஆராதிக்க வருகிறோம், இங்கே யாரோடையும் கதைக்கிறதுக்கு இங்கே யாரும் வர்றதில்லை. And clear your mind. If you do not prepare your body and mind, you will miss the guiding of the Holy Spirit. நீங்கள் உங்களுடைய உடலை, உங்கள் மனதை நீங்கள் சரியாக தயார்படுத்தாமல் போனால் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலை நீங்கள் இழந்து போய்விடலாம்.
பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, இன்றே தாரும் தேவா, இப்போ தேவை தேவா, இன்றே தாரும் தேவா, இப்போ தேவை தேவா. தூய ஆவியே, தேவ அக்கினியே, தூய எழுவீர் தேவா எழுவீர், என் நெஞ்சில் வருவீரே. என் நெஞ்சில் வருவீரே. Amen. We are very close. The next one, praying to the Holy Spirit. தூய ஆவியாரிடத்திலே செபம் செய்தல். To worship without the Holy Spirit is to worship in vain. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் நாம் இறைவனை ஆராதிப்போம் என்றால் அந்த ஆராதனை சக்தி இல்லாத ஒரு ஆராதனையாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை இறைவனோடு ஒன்றிணைக்கிறவர். ஆகவே அவருடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும். ஆகவே வழிபாட்டின் ஆரம்பத்திலேயே அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக நாம் செபிக்க அழைக்கப்படுகிறோம். You have to pray to the Holy Spirit before starting the prayer meeting or when the prayer meeting starts. So வழிபாடு ஆரம்பமாகும் பொழுது அல்லது ஆரம்பமாக முன்பு பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக நாம் செபிக்க அழைக்கப்படுகிறோம். Pray to the Holy Spirit. Holy Spirit, guide me into the presence of God. கடவுளுடைய வல்லமைக்குள்ளே என்னை அழைத்து செல்லும். கடவுளுடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும். கடவுளுடைய வல்லமையை நான் காண வேண்டும். Help me understand and obey God's word. கடவுளுடைய வார்த்தையை நான் விளங்கிக் கொள்ளவும் அதுக்கு கீழ்ப்படியவும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும். என்னால் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நம்மை உதவி செய்ய முடியும். Without the Holy Spirit, worship is empty. And God's word falls on deaf ears. பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லை என்றால் நாங்கள் வழிபாடு மிக அப்படியே வெறுமையாக இருக்கும். சரியோ? சில நேரம் வழிபாட்டிலே அபிஷேகமாக இருந்தாலும் நாம் நம்மை ஆயத்தப்படுத்தவில்லை என்றால் சில நேரத்தில் நாம் வெறுமையாக போய்விடுவோம். அண்ட் அதுக்கு பின்பு எங்களுடைய வழிபாடு பார்த்தீர்கள் என்றால் ஒரு செவிட்டு காதிலே போவது போல ஆகிவிடும். என்றால் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் எங்களுடைய ஆராதனையை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போக முடியும். வேறு யாராலும் கொண்டு போக முடியாது. தூய ஆவியின் துணை இல்லாமல் நாம் ஜெபிக்கிறது ஆராதனை சுயமாக இருந்தால் அது அப்படியே கோயிலுக்குள்ள தான் நிற்கும், மேலே போகாது. அங்கிருந்து கடவுளுடைய வல்லமையை கொண்டு வராது. என்றால் பரிசுத்த ஆவியினர் மட்டும்தான் எங்களை அப்படியே பரலோகத்துக்குள்ளே கொண்டு செல்கிற கடவுள். The last one, bringing Bible and notebook. வேதாகம் மற்றும் குறிப்பு புத்தகத்தை கொண்டு வருதல். If you do not bring your Bible and notebook, you show God you do not value His words. நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை அல்லது குறிப்பு புத்தகத்தை கொண்டு வரவில்லை என்றால் நீங்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் அது அவ்வளவு சக்தி வாய்ந்தது, அது எனக்கு வேண்டும் என்ற ஒரு இடத்தை கொடுக்கவில்லை என்று அது காட்டுகிறது. Writing helps you remember. ஒவ்வொரு முறையும் நீங்கள் எழுதுவீர்களாக இருந்தால் அது உங்களை திருப்பி திருப்பி பார்ப்பதற்கு உதவி செய்யும். It shows you are serious about what God says.
நீங்கள் கடவுள் சொல்லுவதை கேட்பதிலே மிக ஆர்வம் காட்டுகிறீர்கள் என்பதை அது காட்டும். இல்லை என்றால் காட்டாது. நான் சில நேரத்திலே வீட்டில் தனி ஜெபத்துக்கு போகும் பொழுது சில நேரம் இன்றைக்கு இப்படி ஆராதனை செய்துட்டு போவோம், ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போவோம். அப்படிட்டு போகும் பொழுது பென்சில் பேப்பர் பக்கத்தில் இல்லாமலே சில நேரம் போவேன். ஒரு முறை உணர்த்தப்பட்டேன், நீ என்னிடத்திலே வரும் பொழுது என் வார்த்தையை கேட்டு எழுதுவதற்கு ஒன்றுமே இல்லாமல் நீ வந்து குந்தியிருந்தால் நான் எப்படி உன்னோடு பேசுவேன்? ஸோ அதிலிருந்து சுபத்துக்கு இருக்கும் பொழுது என்னென்ன இருக்கணும் அதெல்லாம் பக்கத்தில் வச்சுன்றது. கடவுள் பேசும்னா எழுதுறது, இல்லாட்டி பரவாயில்லை. ஆனால் என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று கடவுள் காண்பார் என்றால் அவரால் பேச முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் பெரிய ஞாபக சக்தி உள்ளவர்களா நாம். So if you come empty-handed, you will leave empty-hearted. நீங்கள் வெறுமையான கையோடு கோயிலுக்கு ஆராதனைக்கு வருவீர்களாக இருந்தால் வெறுமையான இதயத்தோடு நீங்கள் வீட்டுக்கு போய்விடுவீர்கள். Look carefully this one. When Jesus prepared to enter Jerusalem, he told his disciple, இயேசு மரிப்பதற்கு முன்பு எருசலேமுக்குள்ளே போகிறார். அப்பொழுது அவருடைய சீடர்களுக்கு என்ன சொன்னார் என்றால், this is the last one, Luke chapter 19 verse 30. Luke chapter 19 verse 30. You will find a colt tied there, untie it and bring it here. லூகாஸ் 19:30. பாருங்கள், ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். எல்லாரும் வாய்த்திரம் சொல்லுவோம், ஒரு கழுதை குட்டி காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். So you have to underline, you have to notice, you have to be careful, notice carefully. Untie, அவிழ்த்து கொண்டு வாருங்கள். சரியோ? இயேசுக்கு தெரியுது ஒரு கழுதை குட்டி இருக்கு, அதெல்லாம் நான் ஏறி போகிறேன், ஆனால் அது கட்டப்பட்டிருக்குது, அதை நீ அவிழ்த்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சீடர்களுக்கு சொல்லுகிறார். So it may seem like a small detail, but it holds a deep spiritual truth. அவிட்டு கொண்டு வாருங்கள் என்றதானே, இது என்ன இது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இதுக்குள்ளே ஆழமான ஒரு ஆவிக்குரிய உண்மை அடங்கி இருக்கிறது. The donkey was tied up. அந்த கழுதை கட்டப்பட்டிருந்தது. As long as it remained bound, it could not carry Jesus. அது கட்டப்பட்டு இருக்கும் வரைக்கும் ஆண்டவராக இயேசுவை அதனால் சுமந்து சென்றிருக்க முடியாது. அது சுமந்து செல்ல வேண்டும் என்றால் முதலாவது கட்டப்பட்ட அந்த கழுதை கட்டிலிருந்து கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டவிழ்க்கப்பட்டால் மட்டும்தான் இயேசுவை சுமக்க முடியும். இல்லை என்றால் அந்த கழுதைக்கு அழைப்பு வந்தது, ஆனால் இயேசு அந்த கழுதையின் மேல் ஏறி போக முடியாது என்றால் அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிறது. Only when it was loosed, it became useful for the Lord's purpose. எப்பொழுது அது கட்டவிழ்க்கப்படுகிறதோ அப்பொழுது மட்டும்தான் கடவுளுடைய திட்டத்துக்கு அது பயன்படுத்தப்படும். This is what happens in the prayer meeting. இதுதான் ஜெப வழிபாட்டில் நடைபெறுகிறது. When you participate, the Holy Spirit untie you from your bondages. நீங்கள் இந்த இறை வழிபாட்டிலே பங்கு பெறும் பொழுது என்ன நடக்கின்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கட்டுக்கள் உங்களை விடுதலை ஆக்குகிறார். அன்பானவர்களே, உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஒவ்வொரு முறையும் நீங்கள் பங்கு பெறும் பொழுது நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். எவ்வாறு விடுதலையாக்கப்படுகிறீர்கள்? எவ்வாறு விடுதலையாக்கப்படுகிறீர்கள் என்றால், இங்கு இறை வழிபாடு செய்கிறவர்களை பரிசுத்த ஆவியானவர் தூண்டி அவர்களை விடுவிக்கும்படி பயன்படுத்துகிறார். அதனால இங்கிருந்து உங்களுக்கு சபங்கள் வருகிறது. இயேசுவின் நாமத்திலே இவர்கள் மேல் இருக்கிற கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக. அது சொல்லும் வரைக்கும் அந்த கட்டுகள் கட்டவிழ்க்கப்படாது. நீங்கள் போகிற இடமெல்லாம் இது போன்ற சபங்களை நீங்கள் காண முடியாது. நீங்கள் போகிற எல்லா ஆலயங்களிலும் இது போன்ற விடுதலையின் சபத்தை நீங்கள் காண முடியாது. ஆனால் இந்த சோ வழிபாட்டிலே வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த விடுதலை சபத்தை கொண்டு வருகிறார் எங்கள் மத்தியிலே. அப்ப அந்த சபத்தின் வழியாக நீங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறீர்கள், கட்டவிழ்க்கப்படுகிறீர்கள், கட்டவிழ்க்கப்படுகிறீர்கள். நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள். இல்லை என்றால் இயேசு உங்களுக்குள் வர முடியாது. The Holy Spirit untie you from the fear, failure. The Holy Spirit untie you from every generational curses.
உங்களுடைய பயம், தனிமை, கஷ்டம் அனைத்திலும் இருந்து பரிசுத்த ஆவியானவர் இதிலே பங்கு பெறும் பொழுது உங்களை விடுதலையாக்குகிறார். உங்களுடைய பாரம்பரிய சாபங்கள் அவைகளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இங்கே வரும் பொழுது உங்களுக்கு விடுதலை தந்து கொண்டிருக்கின்றார். The Holy Spirit untie from the power of sin, bondages of sin. பாவத்தின் தன்மையிலிருந்து, பாவத்தின் கட்டுக்களில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுதலையாக்குகிறார். Also you anointed by the Holy Spirit. கட்டவிழ்க்கப்படுவது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். You filled by the power of God. கடவுளுடைய வல்லமை உங்களுக்குள் வருகிறது. கடவுளுடைய வல்லமையினால் நீங்கள் நிரம்புகிறீர்கள். You become God's powerful tools, my friend, when you participate in the prayer meeting. நீங்கள் அதுக்கு பின்பு கடவுளுடைய வல்லமை உள்ள கருவியாக மாறி விடுகிறீர்கள். அதுவரைக்கும் நாம் கட்டப்பட்டு இருந்தோம் பாவத்திலே, தனிமையிலே, வேதனையிலே, பயத்திலே, அவநம்பிக்கையிலே, இருளிலே. ஆனால் இப்பொழுது பாருங்கள், என் ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். உங்களால் மற்றவர்களுக்கு செபிக்க முடிகிறது. So do not take prayer meeting lightly. அதனாலே ஜோ வழிபாட்டை தயவு செய்து ஒருபோதும் சாதாரணமாக நீங்கள் எடுக்கக்கூடாது. Prepare your heart. உங்கள் உள்ளத்தை தயார்படுத்த வேண்டும். And come to God with reverence. தூய்மையாக அந்த மரியாதையோடு நீங்கள் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். அதுக்காக தான் நாங்கள் சில நேரத்திலே உடுத்துவது கூட வரவேற்கப்படுகிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஹோலி கார்டே போகிற எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆண்டவரை நாம் ஆராதனை செய்ய போகின்றோம். நம்முடைய வெளி அடையாளம் அல்ல, உள்ளடையாளத்தை கடவுள் பார்க்கிறார். And expectation, எதிர்பார்ப்பு, and prayer. எப்பொழுதும் நீங்கள் செபிக்க வேண்டும். சிவ வழிபாட்டுக்கு வருவதற்கு முன்பு செபியுங்கள். செபிக்க தவறிவிட்டீர்களா, இங்கே வந்து செபிக்க ஆரம்பிங்கள். சும்மா அங்கே கதைக்கிறது, இங்கே கதைக்கிறது, அங்கு போகிறது, எங்கே போகிறது, நோ 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 அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தை வீணாக்கி விடுவீர்கள். இறை வழிபாடு முடிந்து போகும் பொழுது வெறுமையோடு போவோம். நாம் வந்து விட்டோமா? கடவுளிடத்திலே வந்திருக்கிறோம். நான் வீட்டுக்கு போகும் பொழுது என் குடும்பத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் இங்கே இருந்து கொண்டு போக வேண்டும். அந்த நிலையோடு நாம் இங்கே வந்து எங்களை ஆயத்தப்படுத்தி ஜெபித்து அதுக்கு பின்பு நாம் வழிபாட்டிலே பங்கு பெறுவோம் என்றால் அந்த வழிபாட்டிலே கடவுள் எங்களை நிரப்புவார், எங்களை தொடுவார், எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை அபிஷேகம் பண்ணுவார். நாம் வீட்டுக்கு போகும் பொழுது அவருடைய வல்லமையோடு போவோம், அவருடைய ஆசீர்வாதத்தோடு போவோம். நாம் வீட்டுக்குள்ளே அந்த பிரசன்னத்தோடு போனாலே போதும் அன்பானவர்களே. அந்த வீட்டின் சூழ்நிலையெல்லாம் கடவுள் அப்படியே மாற்றிக்கொண்டு வருவார். இந்த ஐஸ் கட்டியை நீங்கள் நெருப்புக்கு முன்னால் வச்சா அது உருகி போயிடும், சரியோ? அதுபோல் நீங்கள் அந்த கடவுளுடைய வல்லமையோடு உங்கள் இல்லத்துக்குள்ளே நுழைந்தாலே போதும், உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற தீமைகள் உருகி போய்விடும். கடவுளுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக எதனாலும் நிற்க முடியாது. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் இப்பொழுது எழுந்து நின்று செபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் எல்லோரையும் அவருடைய வல்லமையினால், அவருடைய ஆசீர்வாதத்தினால், அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்புவாராக. மேல் இப்பொழுது இறங்கி வருவதாக. பயங்கள் நீங்களுமே பரிசுத்தமாகணுமே ஐயா. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. அன்பின் ஆண்டவரே, எங்கள் கரங்களை உயர்த்திக்கொள்வோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்கள் கரங்களை தொடுவார். உங்கள் விண்ணப்பத்துக்கு இப்பொழுது பதில் தருவார். உடல் நோய்கள் உள்ளவர்கள் உங்கள் கரங்களை அந்த இடத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது மார்பிலே வைத்துக் கொள்ளுங்கள். அன்பின் ஆண்டவரே, நீர் இந்த இடத்திலே பிரசன்னமாக நிற்கின்றீர். உம்முடைய பாதத்திலே உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கின்றார்கள். அன்றைக்கு பேதுருனுடைய மாமியாரின் கரங்களை நீர் பிடித்தது போல நேரத்தில் இங்கு வந்திருக்கிறவருடைய கரங்களை நீர் பிடிப்பீராக. உடைய வல்லமை உயர்த்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கரங்களிலும் இப்பொழுது இறங்கி வரட்டும். Thank you, Jesus. Thank you, Jesus. கடவுள் உங்களோடு பேசுகிறார். கவனமாய் கேளுங்க.
உங்கள் காதுகள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு திறக்கப்படட்டும். இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த இடத்துல யாரெல்லாம் தோல்வியாதியோடு வந்திருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்திலே அவர்கள் இப்பொழுது குணமடைவார்களா? யாரெல்லாம் இந்த இடத்திலே ஒரு தேரையை போல வாழ்க்கையிலே நடக்க முடியாமல், எழுந்திருக்க முடியாமல், பலவிதமான கட்டுகளால் கட்டப்பட்டு வந்திருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது அவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. அவர்களுக்குள்ள இருக்கிற தீய வல்லமைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே வெளியே வருவதாக, வெளியே வருவதாக, வெளியே வருவதாக. பொல்லாத பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற நரம்புகள், எலும்புகள், தசைகள், நாளங்கள், மூட்டுகள் ஒவ்வொன்றும் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக. பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறும்படி நான் கட்டளையிடுகிறேன். பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறும்படி நான் கட்டளையிடுகிறேன். பாரம்பரிய சாபங்களை கொண்டு வருகிற எல்லா விதமான தீய ஆவியின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது வெளியேறும்படி நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர முடியாதபடி தடுத்து நிறுத்துகிற எல்லா சாத்தானின் வல்லமைகளையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரை விட்டு, ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு, தலைமுறையை விட்டு விலகி போவதாக, விலகி போவதாக. அன்றைக்கு லாசருடைய கல்லறையை திறந்தால் நாரும் என்று அவர்கள் சொன்னார்களே, அதுபோல இந்த இடத்துல யாரெல்லாம் வாழ்க்கையிலே நாற்றமான ஒரு நிலையோடு அல்லது என்ன நடக்க போகிறதோ என்ற நிலையோடு வந்து நிற்கிறார்களோ அவருடைய வாழ்க்கைக்கு, அவருடைய குடும்பத்துக்குள்ளே உயிர்த்த கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த நாற்றமெல்லாம் நறுமணமாய் மாற்றப்படுவதாக, உங்களுடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாற்றப்படுவதாக. அன்பின் ஆண்டவரே, சகலவிதமான இருளின் வல்லமைக்கு எதிராக நான் வருகிறேன். சகலவிதமான சாத்தானின் அதிகாரங்களுக்கு எதிராக இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருடைய குடும்பத்திலும், கணவன் மனைவி உறவிலும், பெற்றோர் பிள்ளைகள் உறவுக்குள்ளும் இருக்கின்ற இருளின் மந்தமான நிலைகள் இப்பொழுது அவர்களை விட்டு வெளியேறுவதாக. கோபத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. தனிமை உணர்வை உண்டாக்குகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. மன குழப்பங்களையும் மன அமைதியற்ற நிலைகளையும் உண்டாக்குகிற தீய ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது வெளியேறுவதாக. செய்வினைகள், சூனியங்கள், மந்திரங்கள், ஏவுதல்கள், இதனால் வந்திருக்கிற எல்லா தீய சக்தியின் வல்லமைகளையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே செயலிழந்து போவதாக, செயலிழந்து போவதாக. இந்த நாளில் நாங்கள் கேட்டது போல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொருவர் மேலே இப்பொழுது இறங்கி வருவதாக, உடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Receive the anointing. Receive the anointing of the Holy Spirit. Receive your deliverance in Jesus' name. Receive your peace. Receive your happiness in Jesus' name. Receive your bright future in Jesus' name. Hallelujah. ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும்
எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.